லாஸ்ட் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்துட்டு ஒரு ஹேண்ட் ஃபீடிங் சிக்கன் வந்துட்டு நம்ம எப்படி க்ரோ பண்ணணும், அதுக்கு என்ன மாதிரி கேர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நான் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்துட்டு டே 2 வீடியோ. இதில் என்ன பண்ண போகிறோம்னா, ஹேண்ட் ஃபீடிங் சிக்குக்கு வந்து நம்ம எப்படி ஃபார்முலா வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம், எந்த குவான்டிட்டியில் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம், ஒரு 30 days ஆன சிக்குக்கு வந்து நம்ம எத்தனை ml வந்துட்டு ஃபார்முலா வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பவுமே நீங்கள் ஃபீடிங் கொடுக்குறதுக்கு முன்னாடி வந்துட்டு சிரிஞ்சை வந்து நான் ஹாட் வாட்டர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கிங்க சிரிஞ்சை. நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர் ஆட் பண்ணுங்கள். எப்பயுமே நீங்கள் ஃபார்முலா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஸ்பூனில் எடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து திரளாக வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ண ஃபார்முலா இருக்கவே கூடாது. அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஃபீட் பண்ணுறப்போ வந்து சிரிஞ்சில் வந்து எங்கேயுமே லாக் ஆகாமல் ஃபீடிங் வந்து டேரெக்டாக கிராப்புக்கு போகும். 20 ml வாட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இதில். அப்போ தான் வந்துட்டு இந்த கன்சிஸ்டன்சி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். கரெக்டாக மிக்ஸ் பண்ணியிருக்கேன்னா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியலனா நீங்கள் சிரிஞ்சில் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஃப்ளோ வந்து அப்படியே கண்டினியூஸாக இருக்கும். சிரிஞ்சில் வந்து நீங்கள் ஃபார்முலா எடுத்ததுக்கப்புறம் ஏர் இல்லாமல் பார்த்துக்கோங்க. எப்பயுமே கொடுக்குறப்போ வந்துட்டு அது ஹெட்டை வந்து லைட்டாக பிடிச்சிக்கணும், ஜென்டலாக பிடிச்சிக்கணும். அப்புறம் நீங்கள் லைட்டாக அப்படி உள்ளே வச்சு எப்பயுமே வாய்க்கு சென்டரில் விடவே கூடாது, சைடில் விட்டு நம்ம நாக்குக்கு பின்னாடி வச்சு நீங்கள் அமுக்குனீங்கன்னா மெதுவாக அது உள்ளே போயிடுவாங்க. ஸ்லோவாக கொடுங்க, ரொம்ப ஸ்பீடாக கொடுத்துட்டிங்கன்னா புற ஏறிடும். ஆல்ரெடி நம்ம 10 ml கொடுத்துட்டோம். இப்போ நம்ம ஒரு 5 ml கொடுக்க போகிறோம். அதோட கிராப்பை பார்த்தீங்கன்னா பாருங்களேன், ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்களேன், எவ்வளோ ஃபுட் இருக்குது பாருங்கள். இப்படி நீங்கள் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்துட்டு ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு லூஸாக இருக்கணும்.